ஆக்சுவலா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னு நம்ம வந்து ஒவ்வொரு அப்டேட்டா வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டோம். அத வந்து இந்த ட்ரெய்லர்லயுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. யார் யார் எந்த மாதிரியான ரோல் பண்ணியிருக்காங்கங்கிறத ஒரு சின்ன கியூ குடுக்குறாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு வந்து புரியுது. அண்ட் இதுல அடுத்த டயலாக் ரொம்ப முக்கியமான டயலாக்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு சூப்பரான டயலாக் எழுதியிருக்காங்க. என்னன்னா, "ஒரு மனுஷன இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும்னா, இட் கேன் பி அன் டிசாஸ்டர்." அப்படின்னு சொல்லிட்டு சில ஷார்ட்ஸ் போடுறாங்க. லைக் அது வந்து ஒரு மாரி அத பார்க்கும்போது, யூசுவலா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் படத்தில பார்ப்போம் இல்லையா? ட்ரக்ஸு அல்லது ஸ்மக்லிங் அல்லது கடத்தல் அல்லது துப்பாக்கி சூடு அல்லது சண்டை, வன்முறை அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயமா அதில காட்டவே இல்லங்க. அதில வந்து என்ன கான்சன்ட்ரேட் பண்றாங்கன்னா, ஒரு மாதிரி நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதில ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் மாரியான ஒரு விஷயம் அதில வந்து கன்வே பண்றாங்களோ அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு எதையோ வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்க. அண்ட் எதையோ இன்ஜெக்ட் பண்றாங்க. அண்ட் வந்துட்டு சத்யராஜ் சாரோட கேரக்டருமே வந்துட்டு ஒரு விஷயத்த கீனா வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அதில வந்துட்டு ஒரு வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த மீன் கரண்ட் பாஸ் ஆகுற மாரியான ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு இருட்டுல இருந்துட்டு ஏதோ ஒண்ணு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்க. அங்க இருந்து ஒண்ணு வெடிக்குது. அது வெடிக்கிறதுங்கிறது ஃபயர் பிளாஸ்ட் மாரி இல்லாம அது வந்து ஒரு மாரி புகையா தான் இருக்கு. ஸோ சம்திங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்வே மாரி காட்டுறாங்க. அதில நெறைய பேர் செத்து கிடக்குறாங்க. இது வந்து எனக்கு எத ரெசம்பலன்ஸ் பண்ணுச்சுன்னா, அதாவது இது வந்து எனக்கு எத ஞாபகப்படுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்டீஜ் படம் தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதில வந்து ஒரு மிஷின் கண்டுபிடிப்பாங்கல்ல, அந்த மிஷின் மாரி இதில ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்களோ, இன்னொருத்தங்கள குளோனிங் பண்ற மாரி ஏதோ ஒரு மிஷினா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் எனக்கு வந்துச்சு. அண்ட் அந்த டயலாகுமே பார்த்தீங்கன்னா, ட்ரேஸே இல்லாம அழிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, என்னவா இருக்கும்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகர்னஸ் எனக்கு வந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது சயன்ஸ் ஃபிக்ஷன் சொல்றதுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு 4, 5 ஷார்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ராங்காவே வந்து கன்வே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். மேபி இது படம் வந்ததுக்கப்புறம் எனக்கே வந்து பேக் ஃபயர் ஆகலாம். ஏன்னா, அது வந்து இல்லாமலும் போகலாம். பட் எனக்கு அத பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பட்டுச்சு. இது ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் கதையும் இருக்கும். அத வந்து வெளியில கன்வே பண்ணாம சைட் ட்ராக்கா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் ஆனுச்சு.